அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரோம். என்னதான் ஐடியில் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனியில் படித்து டாக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாலும், இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருந்தாலும், அதனால் அதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கண்டென்ட். இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி தமிழ் ஐம்பெருங்காப்பியங்கள் எவை அப்படின்னு பார்க்குறோம். த 5 கிரேட் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா அணிகங்களாக ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, இந்த ஐம்பெரும் காப்பியம்னா தமிழோட பெருமை. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலை இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி அடிக்கடி தெரிஞ்சிருப்பீங்க, ஜெனரலாகவே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சங்கம் சமகாலத்தில் வந்தது. மீதி 3 சோழர் காலத்தில் வந்தது ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ என்னென்னு பார்த்துடலாம். இது 5மே வந்துட்டு பெண்களுடைய ஒரு அணிகலங்களாலேயோ ஆன கதைகள் தான். அது ஈக்குவலைஸ் பண்ணிற கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றி பார்ப்போம். சிலம்பு அப்படின்னா மகளிர் அணியும் காலனி. ஸோ கண்ணகியின் சிலம்பால் அதிகரித்த வரலாறு அப்படிங்கிறது தான் சிலப்பதிகாரம். மணிமேகலை மணிங்கிறது வந்துட்டு பெண்கள் மகளிர் இடுப்பில் வந்துட்டு அணியும் அணி. இத்தொடர் முழுசும் அன்மொழி தொகையாக அதனை அணிந்த பெண்ணை உணர்த்தும். அதனால் அது மணிமேகலை அப்படின்னு சொல்லி பெண்ணின் வரலாறு, அதனால் மணிமேகலைன்னு வந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா குண்டலகேசி. குண்டலம் என்பது உங்களுக்கே தெரியும், காலுற வளையம். குண்டலமும் கூந்தல் அழகும் கொண்டவள் குண்டலகேசி என்பது வரலாறு ஒரு நூல் ஆக்சுவலாக. அடுத்தது வளையாபதி. வளையல்னால் உங்களுக்கு தெரியும், வளையல் பெண் அணிந்த வளையாபதியோட வரலாறு. அடுத்து சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது முடியில் சூடப்படும் ஒரு ஈழத்தில் சுடப்படும் ஒரு மணிக்கல் ஆக்சுவலாக. ஸோ சீவகனை மணிமொழியாக்கி எழுதப்பட்ட வரலாறு என்பதனால சீவக சிந்தாமணி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 5 கிரேட் கல்ச்சர்ஸ் அப்படி நம்ம மறக்கக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இது மாதிரி பழைய ஹிஸ்ட்ரிஸ், தமிழ் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு ரிவைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாகவே சக்ஸஸ் ஆனாலுமே நம்ம கண்டென்ட் எல்லாமே தமிழ் பேஸ் பண்ணி தான். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மேல் உள்ள பற்றுள்ளவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.